வணக்கம். நம்ம டெய்லி டிஎன்பிஎஸ்சி ஒன் வே டிவிஷன் அந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் டெஃபினிஷன் பார்க்கங்க. ஃபிஷன்னா அது ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங். ஸோ ஹெவி நியூக்ளியஸ் வந்து ஸ்பிட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நியூக்ளியஸ் வந்து ரெண்டு நியூக்ளியர் வந்து டூ ஆர் மோர் லைக் நியூக்ளியர் வந்து ஃபியூசிங் டு ஃபார்ம் ஹெவி நியூக்ளியஸ். அது ரெண்டு ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். ரெண்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா நியூக்ளியர் ஃபிஷன், ரெண்டு ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபிஷனுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எப்போ பண்ணலாம்னா ரூம் டெம்பரேச்சர்லயே நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் தேவைப்படும். ஸோ சன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகும். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன்ல ஆல்பா ரேஸ், பாசிட்ரான், நியூட்ரியான்ஸ் அது மட்டும் தான் எமிட் ஆகும். அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன் leads to the emission of gamma radiation which triggers the mutation in the human gene. இப்ப காமா ரேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்ம உடம்புல பட்டு ஜீனை வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சு மியூட்டேஷன் மூலமா நமக்கு ஏதாவது பாதிப்பு கொண்டு வரணும். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன்ல அந்த மாதிரி எதுவும் வராது. இதுல வந்து ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ். அது மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ ஹைட்ரஜன் பாம்லாம் எக்ஸாம்பிள் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் தான். ஸோ இதான் ரொம்ப பவர்ஃபுல்லான பாம். ஃபியூஷனோட ஃபியூஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம சன்ல எல்லாமே இருக்கிறது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் தான். ஸோ இது வந்து பிரேக்கிங் அப் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன்னா ஜாயின் ஆகுது. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் வந்து இந்த இதுதான்.